ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய கிராமர் நாலேஜில் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க. Will you do me a favor அப்படிங்கிற சென்டென்ஸை இத எப்படி அடுத்த வேற ஒரு வாய்ஸ்க்கு நீங்க வந்து மாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்ன வாய்ஸ்ல இருக்கு? இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா அல்லது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பாக்குறீங்க. இப்போ will you do me a favor, நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்ப இங்க யூங்கிறது தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் தான் இந்த ஆக்ஷனை செய்யறதுனால இதை நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்றோம். ஓகே, இப்போ இது ஆக்சுவலா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. இதை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு எளிமையான ஒரு மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ இத முதல்ல ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கு மாத்திக்கிங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எடுத்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணாம பண்ணும் பொழுது கஷ்டமா ஃபீல் ஆகும். ஆனா இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணி பாருங்க. இப்போ வில் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படிங்கிறத சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா மாத்துங்க. ஃபர்ஸ்ட் யூ வில் டூ மீ எ ஃபேவர் இப்படி மாத்திக்கிங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது சப்ஜெக்ட். வில் டூ அப்படிங்கிறது verb, மீ அப்படிங்கிறது யாருக்கு, எனக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எ ஃபேவர் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நீங்க ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட சப்ஜெக்டாவும் மாத்தலாம் அல்லது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட கூட சப்ஜெக்டா மாத்தலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டவே நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ யூ வில் டூ மீ எ ஃபேவர் அப்படிங்கிறத எப்படி மாத்தலாம்? இப்போ எ ஃபேவர்ங்கிற டைரக்ட் ஆப்ஜெக்ட நம்ம சப்ஜெக்டா மாத்தி சொல்லுவோம். எ ஃபேவர், எ ஃபேவர். இப்போ வில் டூ இருக்கா, இந்த வில் டூ வந்து நம்ம இப்போ பி ஃபார்முக்கு மாத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நம்ம எழுதிட்டோம், அதுக்கப்புறம் பி ஃபார்முக்கு மாத்தணும் இல்லையா, அதனால வில் பி. இப்போ டூ அப்படிங்கிறதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? டன். வில் பி டன். எ ஃபேவர் வில் பி டன். இங்க பாருங்க, யூ இருக்கா, இதை இந்த சைடு கொண்டு வரும் பொழுது பை யூ. இந்த மீ இருக்கு பாருங்க, அத டு மீ இப்படி நம்ம எழுதலாம். ஓகே, எ ஃபேவர் வில் பி டன் பை யூ டு மீ இப்படின்னு சொல்லலாம். அல்லது எ ஃபேவர் வில் பி டன் ஃபார் மீ பை யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மீ வந்து இங்க கொண்டு வந்தோம்னா ஃபார் மீன்னு சொல்லலாம், எனக்காக அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து பை யூக்கு பின்னாடி கொண்டு போயிட்டோம்னா எனக்கு அப்படின்னு சொல்றதுக்காக டூ ஆட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இப்படி மாத்திட்டீங்க. இப்போ இதை நம்ம இதை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம இன்ட்ராகேட்டிவ் மாத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்சிலரி வெர்பை அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்னவா மாறும்? வில். இங்க பாருங்க, வில். இப்போ இது ஸ்மால் லெட்டர் மாத்திரம். வில் எ ஃபேவர். இப்போ இந்த பி, இந்த வில் எடுத்துரும். வில் எ ஃபேவர் பி டன் பை யூ டு மீ அப்படின்னா ஒரு ஃபேவர் உன்னால் எனக்கு செய்யப்படுமா அப்படிங்கிற, பண்ணப்படுமா அல்லது செய்யப்படுமா அப்படின்னு நம்ம இங்க மாத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம